கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய துவக்க நாட்களிலே இருக்கிறோம். இந்த மாதத்தை குறித்து இதற்கு முன்னால் ஹிஜ்ரத் என்கின்ற மகத்தான அந்த வரலாற்றை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். முஹர்ரம் மாதத்தில் நினைவு கூறப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதத்தினுடைய 10வது நாளாக இருக்கிற ஆஷூரா என்கின்ற தினத்தில் நோன்பிருப்பதும், அந்த நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எத்தனையோ பல நபிமார்களுக்கு செய்த பேருதவிகளையும் அவனுடைய அருட்கிருபைகளையும், நெருக்கடி நிலையில் இருந்த பலருக்கு அந்த நெருக்கடிகளை தீர்த்து கொடுத்து தீர்வை ஏற்படுத்தி கொடுத்த அந்த விஷயங்களையும் பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். அதிலிருந்து நம்முடைய வாழ்வும் அதே போன்று உண்டான வல்ல அல்லாஹுவின் பேரருளை தாங்கி நிற்க வேண்டும் என்று துவா செய்கிறோம். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, பிரபலமாக இந்த ஆஷூரா தினத்தில் ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து பேசப்படுவதும், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பேரருளை நினைவு கூறப்படுவதும் மிக முக்கியமான ஒரு ஈமானிய பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் காப்பாற்றினான். அவர்களை எதிர்த்து கிளம்பிய ஃபிரௌனையும் அவனுடைய படையையும் அல்லாஹ் செங்கடலிலே மூழ்கடித்தான். அகரக்னா ஆல ஃபிரௌன் வ அன்தும் தந்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சூழலிலேயே உங்களுக்கு முன்னாலேயே நான் அவர்களை மூழ்கடித்தேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 5 உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற உறுதியான மனம் படைத்த நபிமார்களில் 5வரில் ஒருவர் தான் ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். அதோடு மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருந்தான். வேதம் வழங்கப்பட்ட 4 நபிமார்களில் ஒருவர் ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். தௌராத் என்ற வேதத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உலகத்தில் வேறெந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பை பெற்றார்கள். அல்லாஹுவோடு நேரடியாக பேசுகிற வாய்ப்பை பெற்றார்கள். பார்க்கும் வாய்ப்பை அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தந்தான். பார்த்து அல்லாஹுவின் இடத்திலே நபிகளார் பேசினார்கள். அது தரத்தில் உயர்ந்த தரம். அதற்கு அடுத்து அல்லாஹுவிடத்தில் பேசும் வாய்ப்பை பெற்ற தூர்சினா மலைக்கு சென்று அல்லாஹுவோடு பேசுகிற வாய்ப்பை பெற்ற நபியாக, கலீமாக ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்குகிறார்கள். திருக்குர்ஆன் என்பது உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கான ஒரு வழிகாட்டும் வான்மறை. அது அந்த வழிகாட்டும் வான்மறையிலே பல்வேறு செய்திகளை, வழிகாட்டுதலை நம்முடைய துனியாவுக்கு, ஆகிரத்திற்கு, நம்முடைய எல்லாம் எங்கெல்லாம் நமக்கு சம்பந்தம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் வழிகாட்டுதலை அல் குர்ஆன் கொடுக்கிறது. அந்த அல் குர்ஆனில் சற்றேறக்குறைய 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த அத்தியாயங்களில் நிறைய அத்தியாயங்களை இடம் பிடித்திருக்கக்கூடிய வரலாறு என்னவென்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அவர்களின் பெயர் மற்றும் திருக்குர்ஆனிலே 100 சொச்சம் இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர்களின் வரலாற்றை திருக்குர்ஆனிலே 80க்கும் அதிகமான இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மட்டும் என்பது கிடையாது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நிரம்ப பேசியிருக்கிறார்கள். ஹதீதுகளிலே வந்திருக்கிறது, நபிகளார் சஹாபாக்களோடு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். போகும் இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்கு, அந்த பகுதியை கடக்கும் நேரத்திலே கேட்டார்கள், இது என்ன பள்ளத்தாக்கு என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது வாதியுல் அஸ்ரக், வாதியுல் அஸ்ரக் என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு இது, இதை தான் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே நபிகளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கன்னி அன்துரு இலா மூசா, இதோ நாம் இந்த பள்ளத்தாக்கை கடக்கிறோம், இதனுடைய உச்சியிலிருந்து மூசாவும் கடந்து போகிறார், நான் பார்க்குறேன். நாம் எப்படி இஹ்ராம் கட்டி தல்பியாவை சொல்லிக்கொண்டு மக்காவுக்கு புனித ஹஜ்ஜை நாடி புறப்பட்டு வந்திருக்கிறோமோ, இதே போன்று மூசா நபியும் தல்பியாவை உறக்க சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், நான் பார்க்கிறேன் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாமை உயர்த்தி காட்டுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு இடத்திலே ஹதீதிலே வந்திருக்கிறது, மூசா அலி இஸ்லாமை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது தௌராத்தை வேதமாக ஏற்றுக்கொண்டு மூசா அலி இஸ்லாமை நபியாக ஏற்றுக்கொண்ட சில மக்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த நபியையும் எந்த நபிக்கு அனுப்பப்பட்ட வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இறுதி நபி வந்துவிட்டால் எல்லாத்தையும் வச்சுட்டு முகமது நபியை பின்பற்ற ஆரம்பிச்சிடணும். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட வேண்டும். இது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவு. நீங்கள் வாழும் காலத்தில் முகமது நபி வந்தால் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். நீங்கள் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ நபிமார்களுக்கே அப்படி உத்தரவு என்றால் நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் அப்படித்தானே உத்தரவு. மதீனாவிலே மூசா அலி இஸ்லாமை ஏற்று அவர்களின் வேதம் தௌராத்தை பின்பற்றுகிற மக்கள் சிலர் இருந்தார்கள். கடை வீதிக்கு வந்தார்கள். நீண்ட வரலாறு சுருக்கமாக தருகிறேன். பேசுகிற நேரத்தில் ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்தார், அதாவது முகமது நபியை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம். அவரிடத்திலே விலை பேசுபவர் வந்தார். அவர் யார்? மூசா அலி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், யூதர். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் சொன்னார், எந்த மூசாவை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுத்தானோ அவர் மீது சத்தியமாக சொல்கிறேன், இதை விட ₹1 கூட்டி கூட தரமாட்டேன் அப்படின்னார். வித்தவர் முஸ்லீம், முகமது நபியை ஏற்றுக்கொண்டவர்கள். நபி இருக்கிறாங்க ஹயாத்தா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் பொழுது அவங்கள விட்டுட்டு மூசா நபியை தூக்கி வந்து நீங்கள் சத்தியம் செய்யணும்னு என்ன தேவை இருக்குன்னு கோவப்பட்டு ஓங்கி ஒரு அற விட்டார். அது ஒரு நபியை தூக்கி இன்னொரு நபியை இறக்கி பேசுகிற விஷயம் அல்ல. முஹப்பத்தின் உச்சகட்டம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அந்த உச்சகட்டமான பிரியப்படுதலின் பின்பற்றுதலின் உச்சகட்டம் அது. இந்த வழக்கு நேர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல யாரை கண்டிச்சாங்கன்னா, யாரை அடித்தாரோ அவரை கண்டிச்சாங்க. எப்படி அடிக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், லா துஃபத்திலு பைனல் அம்பியா, நபிமார்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஏற்றத்தாழ்வு காண்பிக்காதீர்கள். ஒருத்தரை தூக்கி இன்னொருத்தரை இறக்கி, ஒருத்தரை வசதி இன்னொருத்தரை தாழ்த்தி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொன்னார்கள், நான் நாளை மறுமையிலே எல்லோரும் உலகம் எல்லாம் அழிந்து எல்லோரும் கபருக்கு போன பிறகு மறுபடியும் அல்லாஹ் எழுப்புவான். அந்த மஹ்ஷரிலே எல்லோரும் எழுப்பி நிப்பாட்டப்படுவார்கள். எழுப்பப்படும் நபரில் முதல் நபராக நான் இருக்கிறேன். நான் எந்திரிக்கிறேன், நான் பார்க்கிறேன், அல்லாஹ்வின் அரிசை பிடித்து கொண்டு மூசா நிற்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அரிசை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை பற்றி, எல்லாரும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த நாளை பற்றி திருக்குர்ஆன் சொல்கிறது, அது ஒரு விதமான மயக்கத்திற்குரிய நாள். எல்லாரும் புத்தி பேதலிச்சு போய் நிற்பாங்க. என்ன ஆக போதும் தெரியலையே, என்ன மாதிரியான கேள்வி எனக்கு நடக்க போதும் தெரியலையே, அல்லாஹ்விடத்தில் எந்த மாதிரியான பதில் சொல்ல போறோம் தெரியலையே என்ற ஒரு விதமான ஒரு பதற்றத்தில் இருக்கிற நாள், ஒரு விதமான மயக்கத்தில் இருக்கிற நாள், போதையை போன்றுண்டான மயக்கம் அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அரிசை பிடித்து கொண்டு நிற்கிறார், அவருக்கு எந்த மயக்கமும் இல்லை, மயக்கமே இல்லாமல் நிற்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலா அத்ரி அஹூசிப பிஸஅகதிஹி யௌம தூர் அம் புஇஸ கபிலி, எதனால் இவர் மயக்கம் இல்லாமல் இங்கே நிற்கிறார்? ஏற்கனவே அல்லாஹ்வை பார்க்க போறேன்னு தூர்சீனா மலைக்கு போய் மயங்கி ஏற்கனவே விழுந்துட்டாங்கல்ல, அதனால அல்லாஹ் இங்கே அவருக்கு மயக்கத்தை கொடுக்கவில்லையோ, அல்லது எனக்கு முன்னாலேயே எழுந்து நிற்கிறாரோ என்று எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏற்கனவே மயக்கப்பட்டு விட்டார் தூர்சீனாவிலே, அதனால் இங்கே மயக்கம் இல்லாமல் திடமாக நிற்கிறாரோ, அல்லது எனக்கு முன்னாலேயே எழும்பி நிற்கிறாரோ என்று எனக்கு தெரியாது என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமை தொட்டு தொட்டு பல இடங்களில் பேசியிருக்கிறார்கள். குர்ஆனும் அவர்களை எப்படித்தான் பேசுகிறது. நான் சொல்ல வருகிற தகவலுக்கு வருகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த ஆஷூராவினுடைய நாளுக்கும் மிகச்சிறந்த தொடர்பு இருக்கிறது. மதீனாவுக்கு வரும் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் கேட்பார்கள், ஏன் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்க? அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை இன்னைக்கு தான் ஃபிரௌன் இடத்திலிருந்தும் அவர்களின் பட்டாளத்தில். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌனை அந்த செங்கடலிலே மூழ்கடித்தான். அல்லாஹ் காப்பாற்றினானே, அதற்காக வேண்டி நன்றி செய்யும் பொருட்டு நாங்கள் எங்கள் நபியை அல்லாஹ் காப்பாற்றியதனாலே நோன்பிருந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம்.
அப்ப ரசூலுல்லாஹ் அங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட எங்களுக்கு மூசா ரொம்ப நெருக்கமானவர், நாங்க ரொம்ப உரிமைப்பட்டவங்க, உங்களை விட நாங்க ரொம்ப உரிமைப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே பல கருத்துகள் இருக்கிறது. நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஏத்துக்கிறீங்க, நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, அதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் அப்படித்தான். அதோடு மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நபி என்ற தொடர்போடு முடிந்து விட்டது. நான் நபிமார்களின் வரிசையிலே என்னோடு கூட வந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னோடு அனுப்பப்பட்ட நபிமார்களில் சக நபியாக அவர்கள் நெருங்கி நிற்கிறார்கள். எனவே அடுத்த ஆண்டு வந்தால் நாங்களும் வைப்போம் நோன்பு, உங்களுக்கு மாற்றமாக ஒரு நாள் சேர்த்தி வைப்போம், நீங்க ஒரு நாள் மட்டும் வைக்கிறீங்க, அல்லாஹ் எனக்கு ஆயுசை கொடுத்தால் அடுத்த ஆண்டு 9, 10 வைப்பேன், அல்லது 10, 11 என்று சேர்த்து வைப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பல்வேறு இடங்களில் பேசியிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருந்த மிகச்சிறந்த குணங்களில் ஒன்று, அதை இந்த ஆஷூரா தினத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருந்த எக்கச்சக்கமான நற்குணங்களில் முக்கியமானது, முதன்மையானது, அவர்கள் நன்மையை பிறருக்கு நாடக்கூடியவராக, பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக, தன்னால் பல மக்கள் பலன் பெற வேண்டும் என்கின்ற பொதுநல சிந்தனையை தாங்கி நின்றவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, நபிமார்கள் எல்லா நபிமார்களுமே அந்த சிந்தனை தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் இதை ரொம்ப சிலாகித்து பேசுகிறான் திருக்குரானிலே. ஃபிரௌன் கேட்டான், எங்கே வந்தாய், எதற்கு இங்கே வந்திருக்கிறாய்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்நர்சில் மானா பனி இஸ்ராயில், உன்னிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். ஒரு போர்க்குரல். மூசா அலைஹிஸ்ஸலாம் போர்க்குரல் கொடுக்கிறார்கள். அடிமைகளாக சித்திரவதை செய்யப்படுகிற நிலையிலே உன்னிடத்திலே மண்டி கிடக்கக்கூடிய இந்த பனு இஸ்ரவேலர்களை மீட்டு அவர்களுக்கு சுதந்திர காற்றை வீசச் செய்வதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுக்க வந்திருக்கிறேன். எனவே அவர்களை என்னோடு அனுப்பு என்று உரிமை குரலாய் நான் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். வந்த வேலை மக்களுக்கு அலைப்போசை கொடுப்பது, சத்தியத்தை சொல்றது, அசத்தியம் எதுன்றதை காமிச்சு கொடுக்கிறது, அத்தோடு போச்சு முடிஞ்சு போச்சு என்று இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டவர்களின் குரலாய் ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒலித்தது. அவர்கள் எல்லோருக்கும் நன்மையை நாடக்கூடியவராக, எல்லோருடைய பக்கத்திலும் அநியாயத்தை தட்டி கேட்கும் ஒரு குரலாய் ஒலிக்கக்கூடியவராக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்பதை திருக்குர்ஆன் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்றுதான் எகிப்திலிருந்து மதியன் தேசத்திற்கு போகிறார்கள். உள்ளபடியே மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். நல்ல ஈமானிய பாடத்தை அதன் மூலம் பெற முடியும். சமகாலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு களமாய், அதோடு மட்டுமல்ல நம் உள்ளத்திற்கு ஒரு ஆஸ்வாசத்தையும் ஒரு விதமான ஒரு படிப்பனையும் தரக்கூடிய பாடத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றில் வைத்திருக்கிறான். மதியனுக்கு போனாங்க. அவர்கள் போனது ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டது, கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அதிலிருந்து அல்லாஹ் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மதியனுக்கு நகர்ந்து போகிறார்கள். ரொம்ப நீண்ட தூர பயணம் அது. மதியனுக்கு போனால் அங்கே யாரும் இல்லை உதவுவதற்கு. அந்த மொழி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என்று யாரும் அங்கே இல்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு நின்றார்கள், அல்லாஹ் உதவுவான் என்ற நம்பிக்கை. ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள். அந்த ஊர்க்கார மக்கள் எல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி எல்லாம் வரிசையா வந்து ஒரு கிணற்றில் எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க. அந்த தண்ணி பிடிக்கும் கூட்டத்திலே ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், கலந்து நிற்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் சேராமல் 2 பெண் பிள்ளைங்க மட்டும், இளம் வயது 2 பெண் பிள்ளைகள் ஓரம் சாரமாக ஒதுங்கி நிற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆளாச்சே, எனக்கு என்னன்னு போகக்கூடிய ஆள் இல்லை. இன்று நம்மிலே இருக்கக்கூடிய ஒரு பெரு நோய், உள்ளபடியே அது ஆரோக்கியமற்றது. எது நடந்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய வேலை சிறப்பாக போயிட்டு இருக்குது, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குது, எப்படியோ போட்டும், அதற்காண்டி நான் என்ன பண்ண முடியும் என்று தட்டி விட்டு போகக்கூடிய மனநிலை நம்மிலே பலருக்கு இருக்கிறது. ஆனால் அது ஆரோக்கியமற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீன் அன் நசீஹா, மார்க்கம் என்றால் என்ன, நீங்கள் பின்பற்றுகிற மார்க்கம் என்றால் என்ன, பிறர் நலம் நாடுவதுதான் மார்க்கம், எல்லோருக்கும் நன்மையை நாடுவதுதான் மார்க்கம்.
உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களால் என்ன முடியுமோ அதை உங்களோடு சுருக்கிக் கொள்ளாமல் எல்லோருக்குமானவராக நீங்கள் ஆக வேண்டும். அதுதான் மார்க்கம் உங்களுக்கு சொல்லுகிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, தன்னந்தனியாக 2 பிள்ளைங்க, அதுவும் இளம் வயது பிள்ளைகள் நிற்கிறாங்க. போய் கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் தண்ணி பிடிக்கலையா? அந்த பெண் பிள்ளைகள் சொன்னார்கள், ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட ஒரு சிறந்த தந்தையினால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்கள் எல்லாம் கலந்து நிற்கும் இடத்திலே நாங்கள் போக மாட்டோம், எல்லாரும் பிடிச்சிட்டு பொறுமையாக போகட்டும், நிம்மதியாக நாங்கள் தனியாக போய் நாங்கள் தனியாக பிடிச்சிக்கிறோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இரக்கம் பிறந்தது. ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. இந்த இடத்தை தவிர்த்து வேற இடமே இல்லையா தண்ணி பிடிக்கிறதுக்கு? ஏன் இல்லை, இருக்குது, இதோ கிணறு ரொம்ப காலமாக பூட்டி கிடக்குது, யாராலையும் திறக்க முடியல, திறந்தா பல பலன்கள் கிடைக்கும், ஏன் முடியலை, நான் முடியும் என்னையால என்று போனாங்க. ஒற்றை ஆளாய் அந்த கிணற்றினுடைய அந்த மூடியை திறந்து போட்டார்கள். உள்ளே மதுரமான தண்ணி இருந்தது. இறைத்து அந்த பெண்களுக்கு ஊற்றி உதவி செய்து கொடுத்து விட்டு ஒரு மரத்திற்கு கீழே போய் நின்று அற்புதமான ஒரு துவாவை ஓதினார்கள். குர்ஆன் சொல்லுகிற துவா. இன்னைக்கு பல மக்கள் துவா கேட்கிறார்கள், எங்களுக்கு இன்னென்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடக்க வேணும், என்னென்ன மாதிரியான காரியங்கள் தேவையோ அன்னென்ன மாதிரியான அத்தனை நல்ல காரியத்திற்கும் மொத்தமாக வாங்கி தருகிற ஒரு ஹோல்சேல் துவா ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு இப்பொழுது என்ன நலவை கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப தேவை. சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, யாரும் பழக்கம் இல்லை, ஊர்ல செய்யறதுக்கு வேலை இல்லை, எங்க தங்க போறேன் தெரியவே இல்லை, என்ன நீ கொடுத்தாலும் இப்ப எனக்கு ரொம்ப தேவை, எனக்கு தேவை, எதையாவது கொடு என்று ஒரு நன்மையை செய்துவிட்டு துவா செய்தார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக உங்கள் உள்ளங்களிலே பதித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நன்மையை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். ஒரு நன்மையை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த துவா அங்கீகரிப்பதற்கு மிக நெருக்கமாக மாறுகிறது. துவா செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அதற்கடுத்து உதவியை செய்தான். வரலாறு சொல்கிறது, அதற்கு பிறகு மதியனிலிருந்து போகிற பொழுது அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான். தங்கிறதுக்கு இடம் கொடுத்திருந்தான், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தான், நிக்கா செஞ்சு கொடுத்தான், ஒரு பெரிய குடும்பத்தோடு தொடர்பை கொடுத்தான், நபிமார்களின் குடும்பத்தோடு தொடர்பை கொடுத்தான். மதியனிலிருந்து மறுபடியும் எகிப்துக்கு திரும்பும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வெறும் மூசாவாக வந்தார். திரும்பி போகிற பொழுது மூசா ரசூலுல்லாவாக போனார். இப்படி பல அருள் கிடைத்தது. இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி நமக்கு என்ன, 2 பேரும் நின்று போட்டோம், எல்லாரும் பிடிக்கிற மாதிரி தண்ணியை கடைசியில் லைனில் நின்று பிடிச்சிட்டு போட்டுமே என்று நினைத்து ஒதுங்கி நிற்கவில்லை. தன்னால் என்ன முடியும், இவர்களுக்கு என்ன செய்யலாம், என்ன அந்த சிந்தனைக்கு வந்தார்கள். அதுதான் நலவை பிறருக்கு நாடுதல் என்று பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை. அதை மிகச்சிறப்பாக செய்தார்கள். இந்த பண்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதை ஆண்டாண்டு காலம் படித்து இந்த ஒட்டுமொத்த மக்களும் பின்பற்றுவதற்கு தகுதி மிக்கதாக அல்லாஹ் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறான். இப்போ அன்பு சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாடு அப்படி இருக்க வேண்டும். நாம் எல்லோருக்குமானவராக, நன்மைகளை கடத்தக்கூடியவராக, உபகாரம் செய்யக்கூடிய உபகாரியாக. உலகத்திலே 2 விதமான மக்கள் வாழ்வார்கள். ஒன்று, எல்லோருக்கும் நன்மைகள் செய்து உபகாரம் செய்யக்கூடிய மனோநிலையை பெற்று தன்னால் முடிந்ததை செய்யக்கூடியவர்கள். இன்னொன்று, ஏனோ தானோ என்று இருந்து கொண்டு ஒரு விதமான அசட்டுத்தனத்தோடு அல்லது ஒரு விதமான அகங்காரத்தோடு நான் ஏன் போகணும், தேடி வந்தா பார்த்துக்கலாம் என்பது போன்றுண்டான சிந்தனையோடு அநீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக மக்கள் இருப்பார்கள். இந்த 2இல் எந்த பக்கத்தில் நாம் நிற்க போறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் நபிமார்கள், நான் சொன்ன முதல் தரத்தில் உள்ளவர்கள், நல்லோர்களும் அப்படித்தான். உமர் ரலியல்லாஹுவின் வரலாறுகள் எல்லாம் உள்ளபடியே வாசிப்பதோடு மட்டுமல்ல, அவர்களின் வரலாற்றை கண்ணில் எடுத்து ஒத்திக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்கார நாயகர் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முஹர்ரம் மாதம் இது, கடந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 23வது நாளில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவர்களுடைய அந்த நினைவு நாளும் இப்பொழுதுதான் கடந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விதமாக நல்ல உயர்ந்து பேசியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் போதும், இந்த நாடு சிறக்க வேண்டும் என்றால் உமரின் கையில் ஆட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்று மகாத்மா அண்ணல் காந்தி சொன்னார். அப்படி என்றால் புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு தூரம் அவரின் ஆட்சியும் அவருடைய சிறந்த நேர்மையும் நீதியும் சகோதர சமயத்து மக்களினுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். வரலாற்றில் எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர்கள் ஆட்சி செய்வது மதீனாவிலே. அவர்கள் சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் நதி,
ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னைக்கும் ஓடுகிறது. ஈராக், சிரியா, துர்க்கி, இந்த 3 பெரிய நாட்டோடும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் தான் யூப்ரட்டிஸ். சுமார் 2800 கிலோமீட்டர் தூரம் அந்த நதியின் நீளம் மட்டும் இருக்கிறது. அந்த நதிக்கரையிலே ஒரு வாய் பேச முடியாத ஜீவன், ஒரு நாய் பசியோடு பட்டினியோடு இறந்து போய்விட்டால் இந்த உமர் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்த உமரின் ஆட்சியில் மதீனா எங்கோ இருக்கிறது, யூப்ரட்டிஸ் வேற எங்கோ இருக்கிறது. அந்த இடத்திலும் கூட, அதுவும் என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிதான், அங்கே ஒரு வாயில்லா ஜீவன், ஒரு நாய் பசியோடு இறந்து போய்விட்டாலும் கூட அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நான் பதில் சொல்லியாக வேண்டும் என்றார்கள் செய்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் எவ்வளவு தூரம் அக்கறைன்னு பார்த்துங்க. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற சிறந்த சிந்தனையை தாங்கி நின்றவர்கள் செய்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது யார் கொடுத்தது? இஸ்லாம் கொடுத்த வரம் அது, நபிகள் கொடுத்த பாடம் அது. எனவேதான் ராத்திரி அவர்களுக்கு படுக்கைக்கு போனால் உலர்ந்து உலர்ந்து படுப்பார்கள், உறக்கமே வராது. எழுந்து நடமாடுவார்கள், ஊரை அப்படியே சுத்துவார்கள். எதற்கு? நேர போக்கிற்கா? நாமும் பல சமயங்களிலே வெளியே அப்படியே உலா வருகிறோம். எதற்கு? நேரத்தை கடத்த வேண்டும், அல்லது கொஞ்சம் உல்லாசமாக நம்முடைய நேரங்கள் கழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் உமருக்கு இந்த 2 காரணமுமே இல்லை. வேற எதற்கு? மக்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது, என்ன குறை இருக்குது, அவங்க எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எப்படியான நம்முடைய ஆட்சியினுடைய அமைப்பை இன்னும் சிறப்பாக மீட்டெடுக்கலாம், மாற்றலாம் என்று நினைத்தார்கள். எனவே சுற்றினார்கள். அப்படித்தான் அவர்கள் ஒரு நாள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டின் வாசலிலே ஒருவர் மேற்கும் கிழக்கும் அப்படியே குறுக்கு நெருக்க ஓடி ஓடி வர்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாறு வேஷத்தில் போயிருக்காங்க. என்னப்பா விஷயம் கேட்டாங்க. பேசாம போயா அப்படின்றாரு. நானே கைகால் பதட்டத்தோடு நிற்கிறேன், என்னையாவா போ அப்படின்னு ஒரு விதமான அதட்டத்தோடு அவர் பேசுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு புரிஞ்சு ஏதோ முக்கியமான நெருக்கடி. கொஞ்சம் வீட்டை பக்கத்தில் போய் காது கொடுத்து கேட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள சத்தமாக கேட்குது, ஒரு பெண்ணுடைய சத்தம், ஏதோ வழியில் துடிக்கிற மாதிரி தெரியுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, பிரசவ வழிதான், வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது பண்ணணும். உடனே வீட்டுக்கு போனாங்க. கலீஃபா தன் மனைவியை கூப்பிட்டாங்க, வாங்கண்டு கூப்பிட்டு நேர போய் கொண்டு விட்டுட்டு பிரசவம் பாருங்க என்று தன் மனைவியை கொண்டு வந்து சேர்த்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெண்மணி குழந்தை பெற்றெடுத்தால். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கலீஃபாவின் மனைவி வெளியே வந்து சொன்னாங்களா, யா அமீர் அல் முஃமினீன் அபிஷிர், அமீர் அல் முஃமினீன் அவர்களே சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் தோழருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பந்தான் இவருக்கு தூக்கி வாரி போடுச்சு. ஆகா போ அப்படின்னு சொன்னது அமீர் அல் முஃமினீனா, உமர்கிட்டயா இப்படி பேசிட்டோம் என்று அந்த மனிதர் யோசித்தார். அதற்கு பிறகு அவர் வருந்தினார், கை செய்தப்பட்டார் என்றெல்லாம் வரலாறு போகிறது. ஒரு சராசரி மனிதனின் தேவை என்ன என்பதையும் கூட யோசித்து அதை நிறைவேற்றுகிற, அதை எப்படி சிறப்பாக அவருக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பக்குவத்தையும் அந்த மிகச்சிறந்த புரிதலையும் பெற்றவர்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வரலாறுகளை சொல்லலாம். இப்ப பிறருக்கு நலன் நாடுதல் என்பதுதான் இஸ்லாம். அதை தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்தில் எப்படி எல்லாம் நலனை நாடு இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் எழுதுறாங்க, பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், அன்றைய காலத்திலேயே மில்லியன் கணக்கில் அவர் வியாபாரம் செய்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எவ்வளவு பெரிய வியாபாரி என்பதை, அவர் எவ்வளவு பெரிய முதலுக்கும் வியாபாரத்திற்கும் சொந்தமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மதீனாவிற்குள் ஒரு நாள் பெரும் சத்தம், ஒரு பெரிய திருவிழா மாதிரி சத்தம். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, என்னங்க ஒரே கூகுன்னு சத்தமாக கிடக்குது. அப்போ சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் சிரியாவிலிருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு, 700 ஒட்டகமும் அந்த 700 ஒட்டகத்துக்கு மேலே சரக்கும் வந்திருக்கு அப்படின்றார். ஒரு ஒட்டகம் 10 லாரி சரக்கு பிடிக்கும். ஒரு ஒட்டகம் என்பது 10 லாரிக்கு எவ்வளவு ஏற்றலாமோ அவ்வளவு தூரம் அதிலே ஏற்றலாம். 700 ஒட்டகத்தோடு சரக்கோடு வருகிறார். எனவே தான் இந்த சத்தம் என்றார்களாம். அவ்வளவு பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட கேட்டாங்க, இப்படி பேசாமல் உங்களுடைய வியாபாரத்தில் ஓஹோன்னு இருக்கிறீங்களங்க, எப்படி நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க? ஒரு காசு இல்லாமல் வெறும் கடனோடு மதீனாவினுடைய சந்தைக்கு போனார். மதீனாவின் சந்தைக்கு போய் ஒரு சில திருகங்களை கொண்டு வியாபாரத்தை துவங்கினார். ஓஹோ என்று வளர்ந்தார். எப்படி வளர்ந்தீங்க? 2 காரணம் சொன்னாங்க, முக்கியமான காரணம். ஒரு காரணம், நான் அதிக லாபம் வேண்டும் என்று எதிர்பார்க்கவே மாட்டேன், என்ன கிடைக்கிறதோ எடுத்துக்கொள்வேன், லாபத்தை குறைத்து வைப்பேன், அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வான். 1. 2வது, முடிவாயிடுச்சு நான் வித்துருவேன்,
இன்னும் 2 நாள் போச்சுன்னா இதனுடைய மார்க்கெட் லெவல் கூடுமே, இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா அடுத்த மாசம் இதுக்கு டிமாண்ட் அதிகமாகுமே, வச்சு விற்கலாம், அடுத்து தள்ளிக்கலாம், நமக்கு லாபம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்றெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். வியாபாரமாகி விட்டதா உடனடியாக கைமாற்றி விடுவேன் என்று ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள். அந்த விற்பனையிலும் கூட பிறருக்கு நலம். இதுதான் அவர்களின் வாழ்க்கையை, தரத்தை, அவர்களுடைய தொழிலினுடைய வியாபாரத்தினுடைய வெற்றியின் சூட்சமமாக இருந்தது என்பதை வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. சஹாபாக்கள் ஒருத்தர் இருந்தாங்களாம், ஒரு குதிரையை போய் ஒரு ஒட்டகத்தை போய் மார்க்கெட்டில் பேசி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெறும் 3000 திர்ஹம். அந்த ஒட்டகம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் மக்கள்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்து பார்க்கும்பொழுது அந்த மக்கள்லாம் சொன்னாங்களாம், எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு கேட்டாங்களாம். 3000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னாங்களாம். பார்த்துட்டு சொன்னாங்களாம் அந்த மக்கள், இல்லையே இந்த ஒட்டகம் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாலும் தகுமானதாக இருக்குது, 5000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஒட்டகத்துக்கு தகும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த வாங்கினவர் வேகமாக ஓடி போய் யார்கிட்ட போய் வாங்கினாரோ அவர்கிட்ட 2000 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தாராம். ஏன்னா இது 5000 ரூபாய்க்கு தகுன்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிஞ்சுது. அந்த ஒட்டகத்தை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு நல்ல குதிரை வீரர், அதாவது குதிரையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போர்க்களங்களில் எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய வந்து பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு கேட்டாங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க? 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னாரான் அவர் பெருமையோடு. அந்த குதிரை வீரர் சொன்னாங்க, இல்லை 7000 ரூபாய் கொடுத்தாலும் இது தகுந்தான், அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமான வாகனமாக இருக்கிறது என்று சொன்னாராம். உடனே இவர் மறுபடியும் ஓடி போனாராம், யார்கிட்ட வாங்கினமோ அவர்கிட்ட போய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தாராம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா வாழ தெரியாத மனுஷனாக இருப்பார் அவர் அப்படின்னு பார்க்குற மாதிரி தெரியுது. இன்றைக்கி நம்மள்ட்ட அப்படி இருந்திருந்தா ரொம்ப அப்படியா நல்ல வேலை, பரவாயில்ல, 2 ரூபா கம்மியாக வாங்கிட்டேன், இல்லை இதுதான் என்னுடைய சாமர்த்தியம், 2000 ரூபாய் கம்மி பண்ணி குறைச்சி எப்படியும் அடித்து பாசி தூக்கிட்டேன் தூள். என் கூட போனவங்களாம் அப்படி பார்த்தாங்க, என்னை எவ்வளோ தந்திரமாக நல்லா இருக்கப்பா என்று நினைப்போம். ஆனால் ஒரு வியாபாரத்திலும் கூட பிறருக்கு நலவை செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு அற்புதமான வழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரம் என்பது கொடுக்கல் வாங்கல் என்பது 2 நபர்களின் நலனை சார்ந்தது, இருவரின் நலனை சார்ந்தது. அதிலும் கூட முடிந்த அளவுக்கு நான் பிறருக்கு உபகாரியாக நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்த ஒப்பற்ற மார்க்கத்தினுடைய வழியில் வந்தவர்கள் நாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு நமக்கு அவ்வளவு பெரிய அழகிய பாடத்தை கற்றுத்தருகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் நம்ம சென்னையில் இருக்கிறோம், சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சித்திக் சராய் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் வந்தால் போனால் தங்குவதற்கு உண்டான ஒரு இடம். அதன் வரலாற்றுக்கு பின்னால் போய் பார்த்தால் அந்த வரலாற்றை படிக்கிற பொழுது அப்படியே நான் நெகிழ்ந்து போய்விட்டேன். வேலூர் மாவட்டத்திலே கீழ்விசாரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் பிறந்தவர் தான் அப்துல் ஹக்கீம் சாஹிப். இன்றைக்கும் மேல் விசாரத்திலே அப்துல் ஹக்கீம் காலேஜ் என்று ஒரு கல்லூரி இருக்கிறது. அப்துல் ஹக்கீம் அவர்கள் உள்ளபடியே அவர் அந்த பகுதிக்காரர் அல்ல, தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய மூதாதிகள்லாம் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அங்கே தான் தொழில். அவங்க அப்பா ஒரு சின்ன தொழிலை வைத்து அப்படியே முன்னேறி கொண்டிருக்கிறார். ஆனால் பல நஷ்டம் அவருக்கு, பல நஷ்டம். கடைசியில் அவருக்கு ஒரு விருப்பம், ஆசை, தன்னுடைய மகன்கிட்ட சொன்னார், பாப்பா உனக்கு பிற்காலத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தா நீ 4 பேருக்கு 4 பேருக்கு உதவியாக நீ இருக்கணும். குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து முஸ்லீம்கள் இங்கே மதராஸிற்கு வந்தால் சென்ட்ரல் பகுதியிலே தங்குறதுக்கு எந்த ஏற்பாடுமே இல்லை. எனவே அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா. அன்னைக்கு காலகட்டத்தில் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அந்த இடத்துல ஒரு லாட்ஜ் வச்சிருந்தாராம், முஸ்லீம்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னாராம். இன்னைக்கு பார்க்குறோமல்ல, எல்லாருக்கும் வீடு உண்டு, முஸ்லீமா உங்களுக்கு வீடு கிடையாது. முஸ்லீம் என்ற பெயர் தெரிந்தால் வீடு கொடுப்பதில்லை, அவமானத்தின் உச்சம் அது. உங்களுக்கு தெரியலாம், குஜராத்திலே 400 வீடுகள் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட், அதில் ஒரே ஒரு பெண்ணு, அதுவும் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட், அது முஸ்லீம் பெண்மணி வீடு வாங்கியிருக்கிறார்கள். 399 பேரும் சேர்ந்து நின்று எதிர்க்கிறான், இந்த அம்மாவுக்கு வீடு கொடுக்கக்கூடாது. ஏன்? அவங்க முஸ்லீம். இது ஒரு பொது புத்தியிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் ஒரு ஒவ்வாமைக்கு சொந்தக்காரர்கள் என்பதை பதிய வைத்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடை, அதனுடைய கேடை இன்று நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அன்னைக்கே நான் சொல்றது 1800களிலே உள்ள கதை. அன்னைக்கே அந்த ஆள் வந்து முஸ்லீம் என்ன, உங்களுக்கு ரூம்லாம் கிடையாது, காசு தரையா, கொஞ்சம் கூட்டு கொடுக்குறேன், வேண்டாம் நீங்கள் வெளியே போங்க என்று துரத்தி விட்டிருக்கிறார். அதிலே அவருடைய அப்பாவும் அனுபவப்பட்டிருக்காரு. இப்போ மகன்கிட்ட சொல்கிறார், உனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தா அந்த இடத்துல முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்திலே ஒரு நிறுவனத்தை, ஒரு இடத்தை கட்டி கொடுக்கணும்பான்னு சொல்கிறார். அல்லாஹ் காலம் ஓடுகிறது. அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்திலே நல்ல வளத்தை தந்தான்.
அந்த நேரத்தில் அந்த இடத்தில் 50,000 ரூபாய், 1800களில் 50,000ங்கிறது பல கோடிகளுக்கு மதிப்பானது. 50,000 ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி 50,000 ரூபாய் செலவு செய்து ஒரு பில்டிங் கட்டினாரு. அந்த பில்டிங் தான் தன்னுடைய அப்பா பேரை வச்சாரு. அவங்க அப்பா பேரு சித்திக் சராய் என்று வைத்தார். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வரை அதனுடைய பயன்பாடு இருக்கிறது. நூற்றாண்டுகள் கடந்து விட்டது, இன்னைக்கு வரையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு கட்டும் பொழுது 3 நாள் ஃப்ரீயா தங்கிக்கலாம், அதுக்கு மேல ஒரு சின்ன தொகை. இன்னைக்கும் அந்த சின்ன தொகையோடு தான் அது பயன்பாட்டில் இருக்கிறது. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், வாழும் காலத்தில் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் நம்முடைய பேர் நிற்க வேண்டும் என்றால் நாம் பொதுமான மக்களாக, எல்லோருக்குமானவராக, ஏதாவது 4 நன்மைகளை உபகாரங்களை எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடியவராக வாழ வேண்டும். அதுதான் நம்மை அடையாளப்படுத்தும். நாம் மறைந்ததற்கு பிறகும் நமக்கான துஆவாக அது மாற்றித்தரும். இதைதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகாக செய்தார்கள். எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி இந்த விஷயங்களையும் கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர் இறைச்சி கொடுத்தாரு, தண்ணி, அந்த தண்ணி இறைச்சி கொடுத்து நின்று துஆ செஞ்சாரு. அதுக்கு பின்னாடி அந்த தண்ணி இறைச்சி கொடுத்ததுக்கு கூலி கொடுப்பதற்கு அப்பா கூப்பிட்டாரு, இவங்க போனாங்க என்ற அந்த வரலாற்றை எல்லாம் கதையாக அப்படியே நமக்கு முன்னால் தருவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அவர்களை போன்று உண்டான நன்மையையும் உபகாரத்தையும் எல்லோருக்கும் செய்யக்கூடியவராக நீங்களும் வாழ்வதற்கு முயற்சியுங்கள். நான் பல தடவை சொல்வதுண்டு, நாம் நமக்கானவராக மட்டும் கிடையாது, நாம் நம் குடும்பத்துக்கானவராக மட்டும் கிடையாது, நாம் நம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு மட்டுமானவராக கிடையாது, நாம் எல்லோருக்கும் ஆனவர் என்கின்ற சிந்தனையை திரும்பவும் திரும்பவும் நம் உள்ளங்களிலும் நம் சிந்தனைகளிலும் நிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் எல்லோருக்குமாக செய்யக்கூடிய சேவைகளின் அந்த வரிசையில் நம் பெயரையும் இணைப்பான். அந்த இணைப்பு தான் நம் மரணத்திற்கு பிறகும் அவர்களின் வாயிலிருந்து கல்விலிருந்து துஆவாக நமக்கு வந்து நிற்கும். சமீபத்தில் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் வடபழனி பள்ளியினுடைய இமாம் அவர்கள் அல்லாஹுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மரணித்து விட்டார்கள். எல்லோருக்கும் தெரியும். எல்லாரின் வாயிலிருந்து வந்த வார்த்தை, எவ்வளவு பெரிய சேவைக்கு சொந்தக்காரர், எங்கெங்கெல்லாம் போய் நிற்பாரு, ஹாஜி வரவேற்கிறது நிற்பாரு, எந்த ஒரு போராட்டம் என்றால் போய் முன்னால் நிற்பார், எங்கே வந்தாலும் அந்த சேவைகளின் அடையாளத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொண்டே இருப்பாரே, எவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறார். இதுதான் துஆ. நாம் மரணித்ததற்கு பிறகு துஆவாக அது மாற வேண்டும் என்றால் நாம் நமக்கானவராக மட்டும் வாழக்கூடாது, எல்லோருக்குமானவராக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை தான் இந்த